ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யூடியூப் சேனலை அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் யார் தெரியுமா? அவங்க எப்படி நம்ம சேனலுக்கு வராங்க, அவங்களால நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஒரு 2 வகைகளில் இவங்க நம்ம சேனலுக்கு வராங்க. ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூனிக்கான யூடியூப் டிப்ஸும் அஃபிஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அந்த 2 விஷயங்கள் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை அழகாக க்ரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்குன்ட்டு யூடியூப் சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் போடணும்னு யோசிப்பீங்க. சேனல் க்ரியேட் பண்ணுவீங்க, லோகோ வைப்பீங்க, பேர், டிஸ்கிரிப்ஷன், சேனல் செட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணி எல்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் இது குறிப்பாக பிகினர் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டருன்னு எல்லா சோசியல் மீடியாலையும் நான் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ட்டு நீங்கள் உங்கள் சேனல் லிங்க்கை ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஷேர் பண்ணி ஒரு வீடியோ கூட போடாமல் ஒரு 50லேருந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸை உங்கள் சேனலுக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோவே போடுவீங்க. இதுதான் முதல் தப்பு. உங்கள் சேனலை அழிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வர அந்த முதல் 50-100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஓகேங்களா? எல்லா யூடியூபர்ஸுக்கும் அந்த பிகினர் யூடியூபர்ஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சங்கட்டம் என்ன தெரியுமா? 0 சப்ஸ்கிரைபரில் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அவமானமாக கருதுறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் சரி, அவங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, 0 சப்ஸ்கிரைபராக இருந்தால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்கன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு இவங்களை வச்சு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க. அவங்க தான் உங்கள் சேனலுடைய மிகப்பெரிய எதிரிங்கிறத உங்களுக்கு தெரியாமல் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. அடுத்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டு வந்தால் அவங்க எப்படி நம்ம சேனலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் தான் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மாட்டாங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணாலும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் உள்ளே போய் பார்க்க மாட்டாங்க, தள்ளி விட்டுருவாங்க. ப்ரௌசிங் ஃபீச்சரு, யூடியூப் சர்ச்சு எது மூலிமா உங்கள் வீடியோ அவங்களுக்கு காமிச்சாலும் உள்ளே போன வேகத்தில் 2 செகண்டில் வெளியே வந்துடுவாங்க. உங்கள் இன்னும் நமக்கு தெரிஞ்சவன், நல்லா தெரிஞ்சவன்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டிஸ்லைக் போட்டு விட்டு வெளியே வந்துடுவான். இந்த மாதிரி பண்ணுறப்போ யூடியூப் என்ன நினைக்கும்னா, உங்களுடைய வீடியோ உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே பிடிக்க மாட்டேங்குது, அப்போது இதை யாருக்கும் ப்ரொமோட் பண்ண வேண்டாம், ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சி உங்களுடைய வீடியோவை அப்படியே டவுன் பண்ணிடும். இதுதான் இதனால் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. ஸோ அடுத்து ஷார்ட்ஸ் லைவ் இது மூலியமாக போடுறது, இது மூலியமா உங்களுக்கு வர வியூஸு, சப்ஸ்கிரைபர்ஸு, இதுவும் உங்கள் சேனலை முழுக்க அழிக்கிறதுக்காக வந்தது. இது வெளியிலேருந்து பார்த்தா யூடியூபோடைய ஒரு மிகப்பெரிய சூப்பரான அப்டேட்டு. இது மூலிமா எல்லா சேனலுக்கும் நல்ல வியூஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வருது. அப்படி தான் தெரியுதே தவிர அந்த வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த கிரியேட்டருக்கும் சரி, அந்த வியூவருக்கும் சரி எந்த வகையிலும் யூஸ் இல்லை. அந்த சப்ஸ்கிரைபர் அடுத்தடுத்து நீங்கள் போடுற எந்த வீடியோவாகட்டும், ஏன் ஷார்ட்ஸே ஆகட்டும், எதையும் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் சேனலில் ஒரு பெய்டு ப்ரமோஷனோ அல்லது கோச்சிங்கோ, ஒரு ஸ்பான்சர்ஷிப்போ, ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நீங்களே உங்கள் ஓன் ப்ராடக்ட்டோ இல்லை வேறவங்க ப்ராடக்ட்டோ ஏதோ விற்கிறீங்கன்னா கூட அவங்க பார்க்க மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதையும் ஷார்ட்ஸ் லைவ் போடுறதையும் முழுக்க தவிர்த்துட்டு ஆர்கானிக்கான முறையில் யூடியூபுங்கிறது ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம், வீடியோஸாக அப்லோட் பண்ணுங்கள். அது மூலிமா யூனிக்கான நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் உங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, இன்னும் என்கேஜிங்காக வீடியோவை ஃபுல்லாக பார்த்து வீடியோவை என்கேஜிங்காக கொண்டு போவாங்க. அதனால் வீடியோஸ் போடுங்க, அது மூலிமா சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க. உங்கள் சேனல் நீங்கள் நினச்சதை விட நல்ல க்ரோத் அடையும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. அதாவது நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, நீங்களாச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.